ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உன்கிட்ட நிறைய இருந்தால் எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. உன்கிட்ட நிறைய இருந்தால் எனக்கு கொஞ்சம் கொடு. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you have a lot, give me some. If you have a lot, give me some. If you have, உன்கிட்ட இருந்தா. A lot, நிறைய. உன்கிட்ட நிறைய இருந்தா. If you have a lot, give me some. எனக்கு கொஞ்சம். கொஞ்சம்னா some. Give me அப்படின்னா எனக்கு கொடு. எனக்கு கொஞ்சம் கொடு. Give me some. உன்கிட்ட நிறைய இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடு. If you have a lot, give me some. So next one, அவன்கிட்ட நிறைய இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் தந்தான். அவன்கிட்ட நிறைய இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் தந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Since he had a lot, he gave me some. Since he had a lot, he gave me some. Since he had a lot. அவன்கிட்ட நிறைய இருந்ததினால், அதான் since, இருந்ததினால், இருந்த காரணத்தினால். Since he had அப்படின்னா அவன்கிட்ட இருந்ததுனால, அவன் வச்சிருந்ததுனால. Since he had a lot, he gave me, அவன் எனக்கு கொடுத்தான். some, கொஞ்சம். அவன்கிட்ட நிறைய இருந்ததுனால அவன் எனக்கு கொஞ்சம் கொடுத்தான். ஸோ இதை வேறு விதமாக எப்படி சொல்லலாம்னா, he had a lot, so he gave me some. he had அப்படின்னா அவன் வச்சுருந்தான். a lot, நிறைய. அவன் நிறைய வச்சுருந்தான். ஸோ அதனால் he gave me some, எனக்கு கொஞ்சம் கொடுத்தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன்கிட்ட நிறைய இருந்தாலும் அவன் தரமாட்டான். அவன்கிட்ட நிறைய இருந்தாலும் அவன் எனக்கு தரமாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Even though he has a lot, he will not give it. Even though he has a lot, he will not give it. Even though he has a lot. அவன்கிட்ட நிறைய இருந்தும் he will not give, அவன் தரமாட்டான். அவன்கிட்ட நிறைய இருந்தும் அவன் தரமாட்டான். Even though he has a lot, he will not give. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அங்கே ஏதோ நடந்திருக்கு. அங்கே ஏதோ நடந்திருக்கு. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, அங்கே என்னமோ நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Something has happened there. Something has happened there. Something has happened அப்படின்னா என்னமோ நடந்திருக்கு. there, அங்கே அங்கே என்னமோ நடந்திருக்கு. ஓகேவா? அங்கே என்னமோ நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது. இதுவே அங்கே ஏதோ நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஐ ஃபீல் சம்திங் ஹேஸ் ஹேப்பன்ட் தேர். ஐ ஃபீல் சம்திங் ஹேஸ் ஹேப்பன்ட் தேர். ஐ ஃபீல் அப்படின்னா எனக்கு தோணுது. சம்திங் ஹேஸ் ஹேப்பன்ட் தேர், அங்கே என்னமோ நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை உனக்காக மட்டும்தான் பண்ணினேன். நான் இதை உனக்காகவே பண்ணினேன். நான் உனக்காக மட்டும்தான் பண்ணினேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I made it just for you. I made it just for you. I made அப்படின்னா நான் பண்ணினேன். made அப்படின்னா make அப்படின்னா பண்ணுறது. ஸோ மேக்கோட past tense made. I made, நான் பண்ணினேன். it, இதை I made it, நான் இதை பண்ணினேன். just for you, உனக்காகவே, உனக்காகவே நான் இதை பண்ணினேன். நான் வேறு யாருக்காகவுமே பண்ணல, நான் உனக்காகவே இதை பண்ணினேன். I made it just for you. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதை எனக்காகவே பண்ணினியா. நீ இதை எனக்காகவே பண்ணினியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இதை எனக்காக நீ பண்ணினியா, ரிஸ்க் எடுத்து எனக்காக பண்ணணும்னு பண்ணினியா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did you make it just for me? Did you make it just for me? Did you make it, நீ இதை பண்ணினியா. just for me, எனக்காகவே, எனக்காகவே நீ இதை பண்ணினியா. Did you make it just for me? நெக்ஸ்ட் ஒன், நான் இதை உனக்காக மட்டும் பண்ணலை. நான் இதை உனக்காக மட்டும் பண்ணலை, நான் எல்லாருக்காகவும் தான் பண்ணினேன், நான் உனக்காக மட்டும் இதை பண்ணலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't make it just for you. I didn't make it just for you. I didn't make it, நான் பண்ணலை. just for you, உனக்காக மட்டும், உனக்காகன்னு நான் பண்ணலை. I didn't make it just for you. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை எப்படி பண்ணணும்னு அவன் எனக்கு சொல்லி தந்தான். இதை எப்படி பண்ணணும்னு அவன் எனக்கு சொல்லி தந்தான். அவன் எனக்கு சொல்லி தந்தான் இதை எப்படி பண்ணணும்னு, அது மாதிரியே நான் பண்ணினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He taught me how to do it. He taught me
ஹவு டு டூ இட். டாட் அப்படின்னா டீச் அப்படின்னா சொல்லி தருது. ஸோ டீச்சோட பாஸ்ட் அண்ட் ஸ்டார்ட். ஹீ டாட் அப்படின்னா அவன் சொல்லி தந்தான். மீ எனக்கு. ஹீ டாட் மீ ஹவு டு டூ இட், இதை எப்படி பண்ணணும்னு. ஓகேவா? ஸோ இதுவே இதை செய்யறதுக்கு உனக்கு யார் சொல்லி தந்தா, இதை பண்ணுறதுக்கு உனக்கு யார் சொல்லி தந்தா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. எல்லா பிரச்சனையும் ஒரு வழியாக முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் யார் சொன்னால் பிரச்சனை முடிஞ்சிட்டுன்னு? இதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The problem starts after this. The problem starts after this. The problem starts அப்படின்னா பிரச்சனை ஆரம்பிக்குது. After this இதுக்கப்புறம் பிரச்சனை, இதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. The problem starts after this. So next one, இதுக்கு அப்புறமும் ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இதுக்கு அப்புறமும் ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Will there be any more problems? Will there be any more problems? Will there be அப்படின்னா இருக்குமா. Any more problems இன்னும் பிரச்சனை, இன்னும் ஏதாவது பிரச்சனை. Will there be any more problems after this? இதுக்கப்புறமும் இன்னும் பிரச்சனை இருக்குமா? Will there be any more problems after this? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவளால் இப்போ பேசக்கூட முடியலை. அவளால் இப்போ பேசக்கூட முடியல. உன்னால் இப்போ அவளை போய் பார்க்க முடியாது. அவளால் இப்போ பேசக்கூட முடியல. அவள் கான்ஷியஸ்லேயே இல்லை. அதனால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் போய் பார்க்கலாம். அவளால் பேசக்கூட முடியல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She can't even talk now. She can't even talk now. She can't even talk அப்படின்னா அவளால் பேசக்கூட முடியல. She can't talk அப்படின்னா அவளால் பேச முடியல அப்படின்னு சொல்லலாம். She can't even talk அப்படின்னா பேசக்கூட முடியல. She can't even talk now. இப்போ அவளால் பேசக்கூட முடியல. She can't even talk now. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன்கிட்ட அவளால் பேசக்கூட முடியாதா? அவன்கிட்ட அவளால் பேசக்கூட முடியாதா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can't she even talk to him? Can't she even talk to him? Can't she அப்படின்னா அவளால் முடியாதா? Even talk to him அவன்கிட்ட பேசக்கூட அவளால் முடியாதா? Can't she even talk to him? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனை பார்த்து பயப்படாத. அவனை பார்த்து பயப்படாத. அவன்லாம் சும்மா தான் அவன் பண்ணுறான். அவனை பார்த்து பயப்படாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't get scared of him. Don't get scared of him. Don't get scared அப்படின்னா பயப்படாத. Getting scared அப்படின்னா பயப்படுறது. ஸோ don't get scared அப்படின்னா பயப்படாத. Of him அப்படின்னா அவனை பார்த்து பயப்படாத. ஸோ இதுவே இதை பார்த்து பயப்படாத. Don't get scared of this. இதை பார்த்து பயப்படாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அது சீக்கிரமே கிடைச்சிடும். எனக்கு அது சீக்கிரமே கிடச்சிடும். நான் அதை சீக்கிரமே வாங்கிடுவேன். எனக்கு அது சீக்கிரமே கிடச்சிடும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will get that soon. I will get that soon. I will get அப்படின்னா நான் வாங்குவேன். கிடச்சிரும். I will get. ஓகேவா? that அது. soon அப்படின்னா சீக்கிரம். எனக்கு அது சீக்கிரமே கிடச்சிடும். I will get that soon. நான் அதை சீக்கிரமே வாங்கிடுவேன். I will get that soon. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஏன் அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது? ஏன் அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது? சீக்கிரமாக வந்துடணும்னு சொன்னாங்க, ஆனால் இவ்வளோ நாள் ஆகுது. ஏன் இவ்வளோ நாள் ஆகுது அது கிடைக்கிறதுக்கு? ஏன் இன்னும் வரலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why is it taking so long to get it? Why is it taking so long to get it? Why is it taking so long? ஏன் ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப நேரம் ஆகுது, ரொம்ப காலம் ஆகுது? Why is it taking so long? எதுக்கு? கிடைக்கிறதுக்கு. டு கெட் இட். இது கிடைக்கிறதுக்கு ஏன் ரொம்ப காலம் ஆகுது? Why is it taking so long to get it? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. இது சீக்கிரமே கிடைச்சிடும். இது கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It will not take so long to get it. It will not take long to get it.
இட் வில் நாட் டேக் லாங் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகாது. டு கெட் இட் அது கிடைக்கிறதுக்கு, அதை வாங்குறதுக்கு, அதை பெறுவதற்கு ரொம்ப நாள் ஆகாது. இட் வில் நாட் டேக் லாங் டு கெட் இட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா, அது வாங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா, அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவளை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவளை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு லுக் அட் ஹர் லைக் திஸ். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு லுக் அட் ஹர் லைக் திஸ். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டு லுக் அட் ஹர் அவளை பார்க்குறதுக்கு, லைக் திஸ் இது மாதிரி அவளை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு லுக் அட் ஹர் லைக் திஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் தெரியாதவங்க கிட்ட பேச மாட்டேன். நான் தெரியாதவங்க கிட்ட பேச மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ டோன்ட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஐ டோன்ட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஐ டோன்ட் டாக் அப்படின்னா நான் பேச மாட்டேன். டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா யாருன்னா தெரியாதவங்க, ஓகேவா. தெரியாதவங்கள ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லுவோம். ஸோ ஐ டோன்ட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நான் தெரியாதவங்க கிட்ட பேச மாட்டேன். ஐ டோன்ட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இதுவே நான் தெரியாதவங்க கிட்ட, சின்ன பிள்ளைங்கிட்டலாம் சொல்லுவோம் இல்லையா, தெரியாதவங்க கிட்ட பேசாத அப்படின்னு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டோன்ட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். டோன்ட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னா தெரியாதவங்க கிட்ட பேசாத. ஸோ தெரியாதவங்க கிட்டேருந்து எதுவும் வாங்காத. தெரியாதவங்க கிட்டேருந்து எதுவும் வாங்காத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டோன்ட் கெட் எனிதிங் ஃப்ரம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். டோன்ட் கெட் எனிதிங் ஃப்ரம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். டோன்ட் கெட் அப்படின்னா வாங்காத, எனிதிங் எதுவும், ஃப்ரம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தெரியாதவங்களிடம் இருந்து, தெரியாதவங்க கிட்டே இருந்து எதுவும் வாங்காத. டோன்ட் கெட் எனிதிங் ஃப்ரம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நெக்ஸ்ட் ஒன். நான் தெரியாதவங்கள உள்ளே விட மாட்டேன். நான் தெரியாதவங்கள உள்ளே விட மாட்டேன். நான் தெரிஞ்சவங்கள மட்டும்தான் உள்ளே விடுவேன். நான் தெரியாதவங்கள உள்ளே விட மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I will not let strangers come inside. I will not let strangers come inside. I will not let அப்படின்னா நான் விட மாட்டேன். strangers அப்படின்னா தெரியாதவங்கள, நான் தெரியாதவங்கள விட மாட்டேன். come inside உள்ளே வரத்துக்கு, நான் தெரியாதவங்கள உள்ளே வர விட மாட்டேன். I will not let strangers come inside. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவன் எல்லாரையும் உள்ளே விட்டுருவான். அவன் எல்லாரையும் உள்ளே விட்டுருவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். He will let everyone inside. He will let everyone inside. He will let அப்படின்னா அவன் விடுவான். everyone அப்படின்னா எல்லோரையும், inside அப்படின்னா உள்ள. ஸோ அவன் எல்லோரையும் உள்ளே விடுவான். He will let everyone inside. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னோட நிறைய பிரச்சனையை தீர்த்துருக்கேன். நான் உன்னோட நிறைய பிரச்சனையை தீர்த்து வச்சுருக்கேன். நீ எனக்கு எனக்கு எது பிரச்சனைன்னு சொன்னால் நீ வரவே மாட்டேற. நான் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் நிறையா பிரச்சனையை நான் தீர்த்து வச்சுருக்கேன். உன்னோட நிறைய பிரச்சனையை நான் தீர்த்து வச்சுருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I have solved so many problems for you. I have solved so many problems for you. I have solved அப்படின்னா நான் தீர்த்து வச்சுருக்கேன். so many problems நிறைய பிரச்சனையை, for you உனக்காக நான் நிறைய பிரச்சனையை தீர்த்து வச்சுருக்கேன். I have solved so many problems for you. ஸோ நெக்ஸ்ட் ஒன். இவன் அவளோட நிறைய பிரச்சனையை தீர்த்து வச்சுருக்கான். அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவன்கிட்ட தான் சொல்லுவா. இவன் நிறைய பிரச்சனையை தீர்த்து வச்சுருக்கான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். He has solved many problems for her. He has solved many problems for her. He has solved அப்படின்னா அவன் தீர்த்து வச்சுருக்கான். many problems நிறைய பிரச்சனைகளை. for her அவளுக்காக அவன் நிறைய பிரச்சனையை தீர்த்து வச்சுருக்கான். He has solved many problems for her. ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் அவளோட எந்த பிரச்சனையுமே தீர்த்து வைக்க மாட்டேன். நான் அவளோட எந்த பிரச்சனையுமே தீர்த்து வைக்க மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I will not solve any of her problems. I will not solve any of her problems. I will not solve அப்படின்னா நான் தீர்த்து வைக்க மாட்டேன்.
எனி ஆஃப் ஹர் ப்ராப்ளம்ஸ், அவளோட எந்த பிரச்சனையுமே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ தான் என்னோட எல்லா பிரச்சனையையும் தீர்த்து வைக்கணும். நீ தான் என்னோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இங்கே அடிக்கடி வருவியா? நீ இங்கே அடிக்கடி வருவியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு யூ கம் ஹியர் ஆஃபன்? டு யூ கம் ஹியர் ஆஃபன்? டு யூ கம் அப்படின்னா நீ வருவியா, ஹியர் இங்கே, ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி, நீ இங்கே அடிக்கடி வருவியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அவளை கூப்பிட்டா அவள் கண்டிப்பாக வரமாட்டா. நீ அவளை கூப்பிட்டனா அவள் கண்டிப்பாக வரமாட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, she will not definitely come if you call her. she will not definitely come if you call her. she will not definitely come அப்படின்னா அவள் கண்டிப்பாக வரமாட்டா. if you call her, நீ அவளை கூப்பிட்டா அவள் கண்டிப்பாக வரமாட்டா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எத்தனை தடவை கேட்டாலும் உனக்கு பதில் கிடைக்காது. எத்தனை தடவை கேட்டாலும் உனக்கு பதில் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னா, யூ வில் நாட் கெட் த ஆன்சர் ஈவன் இஃப் யூ ஆஸ்க் மெனி டைம்ஸ். யூ வில் நாட் கெட் தி ஆன்சர் ஈவன் இஃப் யூ ஆஸ்க் மெனி டைம்ஸ். ஓகேவா? யூ வில் நாட் கெட் த ஆன்சர் அப்படின்னா உனக்கு பதில் கிடைக்காது. ஈவன் இஃப் யூ ஆஸ்க் மெனி டைம்ஸ், நீ நிறைய தடவை கேட்டாலும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.